ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 21 பேண்டீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வரைக்கும் கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்காம இந்த வீடியோவுக்கு வரீங்கன்னா கட்டிங் வீடியோவை பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவரைக்கும் தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ஒவ்வொரு உறவுகளுக்கும் தேங்க்யூ. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, நீங்களும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை கைட் பண்ணுவோம். குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ், நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற ஒரு டேர்னிங் பாயிண்டாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோவில் இமேஜஸை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருமே நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நோட்ஸ் எல்லோரும் தவறாமல் எடுங்க. அப்படின்னா தான் ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட நோட்ஸ் கேட்டால் உங்களால் சென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பின் நாட்களில், அதாவது நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் கேப் போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். பேக் சைடு பீஸும் உங்களுக்கு தெரியும், அந்த கேவ்லைனில் கொஞ்சம் வெளியே இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கிளாத்தில் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவு புரியாதுங்கிறதுனால தான் நான் இப்படி ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன். பேக் சைடு, அதாவது கிளாத்தோட ராங் சைடு நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணி வச்சுருந்துருப்போம், அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தை கரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 3 ஸ்டிச் மட்டும்தான் பண்ண போகிறோம். நம்மளோட ஜட்டி ஃபினிஷ் ஆயிரும். 2 சைடும் கேவ்லைன் இருக்குது. அந்த 2 கேவ்லைனும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுருந்தோம். ஃபிகரை பார்த்துக்கோங்க, 1/2 இன்ச் தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் அப்படின்ட்டு 2 நேரம் நம்ம மடிக்கிறோம். மடிச்சுட்டு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போடுறோம். 2 சைடுமே 2 கேவ்லைன்லேயுமே ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டுட்டு 2வது ஸ்டிச்சுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். 2வது ஸ்டிச் என்னென்னா, கிளாத்து நல்ல பக்கம் உள்ளே இருக்குதான்னு பார்த்துட்டு நான் போடுற இந்த லைன் போடுற இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். ப்ளைன் சீம் ஸ்டிச் போட போகிறோம். 2 சைடுமே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே ப்ளைன் சீம் போட போகிறோம். 2 ஸ்டிச் நம்மளுக்கு முடிஞ்சிட்டு 3வதாக ஒரே ஒரு ஸ்டிச் அந்த டாப் போர்ஷனில் போட போகிறோம். டாப் போர்ஷனில் சீம் அலவன்ஸ் நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஸோ ஸ்கேல் எடுத்து 1 இன்ச்சில் ஒரு லைன் டாப்பில் நம்ம போட்டுக்கலாம். அந்த லைன் போட்டுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக 1 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 1/4 இன்ச்சை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மாதிரி 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் ஹெம்லைன் சீம் ஸ்டிச் தான். இந்த 3 ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஜட்டியோட ஸ்டிச்சிங் வேலை நம்மளுக்கு முடிஞ்சு ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற இந்த ஹெம்லைன் சீம் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா முடிக்கும்போது அந்த இடத்துல முடிக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும்போதே நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் ஸ்டிச்சஸை. அப்போது நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சஸில் கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக நம்ம எலாஸ்டிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிளாத்தில் பண்ண போகிறோம். பேப்பரில் என்ன பண்ணமோ அதை தான் கிளாத்தில் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, கிளாத் எடுத்தாச்சு. கிளாத்தில் 2 சைடு கேவ்லைன் இருக்கிற அந்த போர்ஷனை தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம பண்ணணும். 1/4 இன்ச் இப்படி ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக
1/2 இன்ச்சில் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இல்லைன்ட்டு இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கிராஸில் தான் இருக்கும். அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது 2வது அந்த இடம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் திரும்ப ஒரு 1/4 இன்ச்சை உள்ளே மடக்கி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது லூஸாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் சுருங்காமல் ஸ்டிச்சஸ் வரும். பார்த்துக்கோங்க, ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடும் இழுக்கக்கூடாது, பேக் சைடும் இழுக்கக்கூடாது. 1/2 இன்ச்சை 1/4 இன்ச்சாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக லூஸ் விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் மடக்கி வைக்கிற கிளாத்தை பாருங்கள், கொஞ்சம் லூஸ் இருக்கும். கீழே இருக்கிற கிளாத்தை விட லைட்டாக லூஸ் இருக்கும். அப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். இல்லைன்னா இடையிலையே ஸ்டிச் பண்ண முடியாமல் சுருக்கமாக வந்துடும். பாருங்கள், 1/4 இன்ச். எல்லாருக்குமே ஹெம்லைன் சீம் ஸ்டிச் நல்லாவே ஸ்டிச் பண்ண தெரியும் ஸ்ட்ரைட் லைனில். இது கேவ் லைனாக இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க்கு. கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஹெம்லைன் ஸ்டிச்சு கிளாத்தோட ராங் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி கிளாத்தோட 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, கிளாத்தோட நல்ல பக்கம் 2ம் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ராங் சைடு மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். 2 சைடையுமே ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ப்ளைன் சீம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. 1/2 இன்ச் மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு அந்த லைனில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. மார்க் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணும்போது ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு அந்த இடத்துல கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2மே கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த இடத்துல எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம முடிக்கிற இடத்துல வேணால் ஏற்றம் இறக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் இனி தான் நம்ம ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். ஹெம்லைன் சீம் ஸ்டிச் இனி தான் கொடுப்போம். அந்த நேரத்தில் நம்ம சின்ன ஏற்றம் இறக்கம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். 2 சைடுமே லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இதோடு நம்மளோட 2 ஸ்டிச் முடிஞ்சிட்டு இனி ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் இருக்குது. அது டாப்பில் நம்ம ஏற்கனவே ராங் சைடு பேக்கு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியிருந்தது நம்மளோடது அழிஞ்சு இருந்துச்சுன்னா அதை திரும்பியும் எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ராங் சைடு இருக்கும்போது டாப்பில் 1 இன்ச்சு கரெக்டாக இன்ச்சு டேப்பை வச்சு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம 1 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ 1 இன்ச்சை மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடும் மார்க் பண்ணணும், பேக் சைடும் 2 சைடுமே மார்க் பண்ணணும். 2 சைடுமே மார்க் பண்ணி லைன் போட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கிளாத்தில் கட் பண்ணும்போது சிசர் ஷார்ப்பாக இல்லை, கட் ஆக மாட்டேங்குன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம கிளாத் கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க அந்த சிசரை எலாஸ்டிக் கட் பண்ணவோ, கேன்வாஸ் கட் பண்ணவோ, பேப்பர் கட் பண்ணவோ அல்லது சின்ன பிள்ளைங்க கையில் கொடுக்கவோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா கண்டிப்பாக அது கிளாத்தை கட் பண்ணாது. ஸோ கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 1 இன்ச் நம்ம ஃபோல்ட் பண்ண அந்த இடத்துல பின்னால் செக்யூர் பண்ணி கரெக்டாக நம்ம போட்டிருந்த அந்த லைனில் ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 சைடுமே செக்யூர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 1 இன்ச் ஃபோல்டிங்கில் கீழே மட்டும் முடிகிற இடத்துல லைட்டாக ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன்.
ரா எட்ஜஸ் வெளியே தெரியக்கூடாது, பிசுறு வெளியே தெரியக்கூடாதுங்கனால ஹெம்லைன் சீம் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு 1 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது தான் ஒரு 2 இன்ச்சஸ் கேப் விடணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல வந்து முடிக்க வேண்டாம். அதுக்கு முன்னால் ஒரு 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. குட்டியாக ஒரு கேப்பு தேவை நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. டூ இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அது வரைக்கும் வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடித்து எடுத்துக்க போகிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம கரெக்டாக எலாஸ்டிக் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். நம்ம ஃப்ரண்ட் சைடை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு நம்ம கொஞ்சம் பேக் சைடை விட குளிச்சு வெட்டியிருந்தோம் ஒரு 1/2 இன்ச். அதனால் அது கரெக்டாக அந்த 1/2 இன்ச் உள்ளே தள்ளி இருக்குது. திரும்பியும் நம்ம ராங் சைடு எடுத்துக்கலாம். ராங் சைடு எடுத்துகிட்டு அந்த 2 இன்ச் கேப் இருந்த இடத்துல எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணலாம். எலாஸ்டிக்கோட ஒரு கார்னரில் சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி பின் பண்ணி எடுத்துட்டோம். பின்னை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச் கேப் விட்டுருந்தா அந்த இடத்து வழியே எலாஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ஹேர் பேண்ட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஈஸி தான். நம்ம அந்த ஹூக்கை சேஃப்டி பின்னை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளுறோம். அந்த அளவுக்கு கிளாத்தை சுருக்கி சுருக்கி வெளியே பின்ன மாதிரி நம்ம இழுக்கிறோம். எந்த அளவு சேஃப்டி பின்னு முன்ன போதோ அந்த அளவு கிளாத்து வெளியே வரும், பின்ன மாதிரி வரும். ஃபைனலாக நம்மளோட 2 இன்ச் கேப் வழியாக அந்த சேஃப்டி பின்னை எடுத்துக்கலாம் வெளியே. எடுத்துட்டோம். இப்போ சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வச்சுருந்தோம் எலாஸ்டிக்கில். அதனால ஒரு சைடு எலாஸ்டிக்கில் 1/2 இன்ச், இன்னொரு சைடு எலாஸ்டிக்கில் 1/2 இன்ச், டோட்டலாக 1 இன்ச். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். மிஷினில் கூட போட்டுக்கலாம், இல்லைனா கை ஊசி எடுத்து ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம எலாஸ்டிக்கை உள் பக்கமாக எலாஸ்டிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிளேஸுக்குள்ளால இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எலாஸ்டிக்கை லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் சரியான அளவு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கடைசியாக நம்மளோட 2 இன்ச் கேப்பையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுறலாம். அந்த இடத்துல ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டிச்சிங் வேலை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜட்டி ரெடி ஆகிட்டு நம்ம அளந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அளவெடுத்த ஜட்டியில் இந்த ஜட்டியை வச்சு அளந்து பார்த்தோன்னா இது அளவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுக்கான ரீசனை லாஸ்ட் வீடியோவிலே சொல்லிட்டேன். இந்த கிளாத்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்காது, இழுத்தா நல்லா இழுபடாது. நம்ம ஜட்டியில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாத்து இழுப்படும். ஸோ அதில் அது இருக்கிறதுனால எலாஸ்டிசிட்டி இருக்கிறதுனால அது குட்டியாக இருந்தாலும் நம்ம வியர் பண்ண முடியும். இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணோன்னா அது எவ்வளவு இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை ரெடி பண்ணி எடுத்து அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் அளவில் பெருசாக தான் இருக்கும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சிருந்தாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். இப்போ நான் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக இன்னும் ஸ்லோவாக எடுக்கணுமா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அல்லது நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்தால் போதுமா, இல்லைனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுக்கலாமா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸை நான் கண்டினியூ பண்ணுறேன்.
வர்ற மண்டே நம்மளுக்கு குரூப் ஓப்பனாக இருக்கும், அசைன்மெண்ட் குரூப். உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணலாம். 6 கிளாஸஸை ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணி சூப்பராக சப்மிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். இந்த கிளாஸோட அசைன்மெண்ட் இந்த ஜட்டி ஸ்டிச்சிங் தான். தேங்க்யூ.